श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ந்து 781வது நாமாவளி யோகக்ஷேமவஹாய நமக. பக்தர்களுக்கு யோகத்தையும் க்ஷேமத்தையும் வழங்குபவருக்கு நமஸ்காரம். யோகக்ஷேமம் விசாரித்துவிட்டு வந்தேன் என்று ஒருவர் பேச்சு வழக்கில் சொல்லும்போது நமது மனதில் தென்படுவது உலகியல் சமாச்சாரங்கள் தாமே. ஆகவே மேலெழுந்த வாரியாகவும் தனிப்படுத்தியும் இந்த நாமத்திற்கு பொருள் காணும்போது உலகியல் பொருள்களும் சுகங்களும் தான் சுட்டப்படுகின்றன என்று தோன்றலாம். ஆனால் அது முழுமையான பொருள் உணர்தல் அன்று. யோகம் என்றால் என்ன, க்ஷேமம் என்றால் என்ன, இவை இரண்டையும் தெளிவாக புரிந்து கொள்வது அவசியமாகிறது. நமக்கு வழங்கப்படுபவை என்னென்ன என்பதில் தெளிவு வேண்டாமா? ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவாய்மொழி என்னவென்று பார்ப்போம். அந்நியர் அல்லாராய் என்னையே நினைந்து யாண்டும் என்னையே உபாசிக்கும் நித்திய யோகிகளுடைய யோகக்ஷேமத்தை நான் வழங்குகிறேன் என்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அனன்யம் என்றால் பரமாத்மா தங்களுக்கு அந்நியமானவர் அல்லர் என்று எண்ணுதல், அல்லது அவரை தவிர வேறு எதையும் எண்ணாதிருத்தல். யோகம் என்பது வேண்டியதை பெறுதல், பின்பு பெற்றதை வைத்து காப்பாற்றுதல் க்ஷேமமாகும். கர்ப்பத்தில் இருக்கும் சிசு தாய்க்கு அந்நியமானதல்ல. ஆதலால் அதன் போஷணை முழுவதும் தாயினிடத்திருந்தே இயல்பாக வருகிறது. பிறந்த பின்பும் தாயை தஞ்சமடைந்திருக்கும் அளவு அவள் உணவை தேடி வந்து ஒட்டுகிறாள். அனன்ய பக்தியில் ஈடுபடுவோர் அடையும் பேறு யாண்டும் அதைவிட பெரியது. பொருளை தேடுபவருக்கு பொருள் அமையவும் பிறகு அழியவும் செய்கிறது. இறைவனது அருள் ஒன்றையே நாடுபவருக்கு அழியாத அவனது அருள் சுரக்கிறது. மேலும் உடல் வாழ்க்கைக்கு இன்றியமையாத பொருளின் யோகக்ஷேமமும் இறைவனாலேயே அளிக்கப்படுகிறது. பக்தர் மீது பித்தம் கொண்டுள்ள பகவான் தாயினும் சாலப் பரிந்து அவர்களை பராமரித்து வருவதாக வாக்கு கொடுக்கிறான். அனன்ய பக்தி பண்ணுபவர்களுடைய பெரு வாழ்க்கையே பகவானது பிரமாணிக்கத்திற்கு பரம சான்றாகிறது. பக்தியின் பெருக்கால் தங்கள் உயிரையே அவர்கள் பொருள்படுத்துவதில்லை. ஆகையால் அவர்களை காப்பாற்றும் பொறுப்பு பகவானுடையதாகிறது. ஸ்ரீமத் பகவத்கீதை பாஷ்யம் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 22 பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித் பவானந்தர். நம்முடைய அன்றாட யதார்த்த வாழ்க்கை நிலைக்கு இறங்கி வருவோமாக. தனி மனித சுதந்திரத்தை, ஒரு பொருளை, சுகத்தை, சொத்தினை, பதவியை அடைவதற்காக பெரும்பாடுபடுகிறோம். அடைந்ததை தக்க வைத்து கொள்வதற்கு அதைவிட பாடுபடுகிறோம். அன்றாட உலகியல் வாழ்வில் இது உள்ளங்கை நெல்லிக்கனி. பெற்ற நிலையை தக்க வைத்து கொள்வதற்கு உலகியல் விஷயங்களை விட ஆன்மீக விஷயங்களில் அதிகமான உழைப்பும் சிரத்தையும் தொடர் முயற்சியும் தேவை என்பது நிதர்சனம். இது சம்பந்தமாக பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித் பவானந்தருக்கு பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியுடன் நேர்ந்த உபதேசம் போன்ற உரையாடல் ஒன்றை அவருடைய சரித்திரத்தில் கண்டுள்ளவாறு அளிக்க விரும்புகிறேன். பழுத்த சாயி பக்தர்கள் இதை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி தங்களுக்கே அளித்த உபதேசமாக ஏற்றுக்கொள்ள வாய்ப்புண்டு. ஏற்றுக்கொள்வதும் சிறப்பு. திருச்சிராப்பள்ளிக்கு அருகிலுள்ள திருப்பராய்த்துறையில் வாழ்ந்த பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித் பவானந்தர் சென்னையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்திற்கு சென்ற சந்தர்ப்பங்களிலெல்லாம் திருவண்ணாமலைக்கு சென்று பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியையும் தரிசனம் செய்தார். பகவானும் அவரோடு தனிமையில் அதிக நேரம் பேசுவார். பொதுவாக பகவான் மௌனமாகத்தான் இருப்பார். அவரிடம் பகவான் வெகு நேரம் ஆன்மீக விஷயங்கள் பேசுவது வழக்கம். அது மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சமயம் பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித் பவானந்தர் பகவானை பார்த்து கேட்டதாவது: நீங்கள் மதுரையை விட்டு வெளியேறிய பொழுது பெற்றிருந்த மனநிலைக்கும் இன்று நீங்கள் பெற்றுள்ள மனநிலைக்கும்
என்ன வேறுபாடு காண்கிறீர்கள்? அதற்கு பகவான் பகர்ந்தார், நான் மதுரையை விட்டு வெளியேறிய பொழுது எந்த மனநிலையை பெற்றிருந்தேனோ அதே மனநிலையில்தான் இப்பொழுதும் இருக்கிறேன். அங்கனமாயின் நீங்கள் எதற்காக இவ்வளவு காலம் தவம் செய்தீர்கள் என்று சுவாமி சித்பவானந்தர் கேட்டார். அதற்கு பகவான், நான் அன்று பெற்ற மனநிலையில் உறுதி பெற்றிருப்பதற்காக தவம் செய்ய வேண்டியிருந்தது. அன்று பெற்றதுதான் முடிந்த நிலை. அதற்கு மேல் பெறுவதற்கு ஒன்றுமில்லை. கடுகை துளைத்து 7 கடல் புகுத்தி குறுகத் தரித்த நாமம் இது. ஓம் யோகக்ஷேம வகாய நமக. 782வது நாமம். ரதஸ்த ரஜத அஸ்வேஷு ஹிருதேஷு அம்லான மானசாய நமக. தேரில் பொருத்தப்பட்டிருந்த வெள்ளை குதிரைகள் காணாமற் போன போது சிறிதும் மனம் கலங்காதவருக்கு நமஸ்காரம். பாபா ஜீவிதமாக இருந்த போதே அவருடைய படத்தையும் பாதுகையையும் ஒரு தேரில் அலங்காரமாக வைத்து ஊர்வலம் வரும் வழக்கம் ஆரம்பித்துவிட்டது. ரதத்திற்கு அழகூட்ட பக்தர்கள் சிலர் சேர்ந்து 2 வெள்ளி குதிரையை செய்து அதில் பொருத்தினார்கள். அதை வேண்டாம் என்று பாபா சொன்னார். ஒரு நாள் அந்த வெள்ளி குதிரைகளை எவனோ திருடிக்கொண்டு போய்விட்டான். செய்தி கேட்டவுடன் பாபா கைகொட்டி குழந்தையைப் போல சிரித்தார். 783வது நாமம். ரசாய நமக. பேரானந்தமயமானவருக்கு நமஸ்காரம். 784வது நாமம். ரச சாரஜ்ஞாய நமக. பேரானந்தத்தின் சாராம்சத்தை அறிந்தவருக்கு நமஸ்காரம். இறைவனை அறிந்தவர் என்று பொருள் கூறலாம். இறைவன் ஆனந்தமயமானவன், ருசிகளின் ருசியாக திகழ்பவன். இது வேதவாக்கு. 785வது நாமம். ரசனா ரசஜிதே நமக. நாக்கின் சுவைகளை வென்றவருக்கு நமஸ்காரம். புருவத்தை உயர்த்துவதால் மட்டுமே ஓட்டாண்டியையும் பெரும் செல்வராக்கக்கூடிய சக்தி பெற்றவராக இருந்தும் ஒரு ஜோலியை தோளில் மாட்டிக்கொண்டு வீடு வீடாகச் சென்றார். யாருடைய வீட்டு வாசலில் பாபா பிச்சைக்காக நின்று, ஓ மகளே, எனக்கு உன் சோள ரொட்டியிலிருந்து 1/4 ரொட்டி கொண்டு வா என்று கரமேந்தி பிச்சை எடுத்தாரோ அவர் மகா புண்ணியசாலி. ஒரு கரத்தில் ஜோலியை ஏந்தி மற்றொரு கரத்தில் ஒரு தகர டப்பாவை வைத்துக்கொண்டு சில குறிப்பிட்ட இல்லங்களுக்கு வாயில் வாயிலாகச் சென்றார். பாஜி, சாம்பார், பால், மோர் போன்ற பதார்த்தங்கள் அனைத்தும் இந்த தகர டப்பாவில் பிச்சையிட்டவர்களால் கொட்டப்பட்டன. ஓ, என்ன வினோதமான உணவு சேர்க்கும் முறை! சாதத்தையோ சோள ரொட்டியையோ வாங்கிக் கொள்வதற்கு அவர் தமது ஜோலியை விரிப்பார். ஆனால் திரவ ரூபமான பதார்த்தம் எதுவாக இருந்தாலும் அது அவர் வைத்திருந்த தகர டப்பாவில் கொட்டப்பட்டது. விதவிதமான பதார்த்தங்களை தனித்தனியாக ருசித்து சாப்பிட வேண்டும் என்கிற ஆவல் எங்கிருந்து எழும்? ருசிகளையும் வாசனைகளையும் நாக்கு அறியாத போது மனதிலிருந்து இவ்வாசை எவ்வாறு எழும்? ஜோலியில் எதேச்சையாக எது வந்து விழுந்ததோ அதை அவர் திருப்தியுடன் உண்டார். சுவையுள்ளதாயினும் சரி, சுவையற்றதாயினும் சரி, அதை பற்றி கவலைப்படவே இல்லை. நாக்கு சுவையுணர்வையே இழந்து விட்டது போலும். ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் அவர் பிச்சை எடுப்பார். கிடைத்ததை கொண்டு வயிற்றை நிரப்புவார், திருப்தியும் அடைவார். ஸ்ரீமத் சாயி ராமாயணம், அத்தியாயம் 8, ஸ்லோகங்கள் 91 98. 786வது நாமம். ரசோபி அஸ்ய வரம் திருஷ்ட்வா நிவர்த்தித மகா யசசே நமக. பரமனை கண்டதால் உலக ருசிகளிலிருந்து விடுபட்டவர் எனும் பெரும் புகழ் பெற்றவருக்கு நமஸ்காரம். இந்த நாமத்திற்கு எளிதாக பொருள்காண சொற்கட்டை பரம் திருஷ்ட்வா ரசோபயஸ்ய நிவர்த்தித மகா யசசே நமக என்று சற்று மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். 787வது நாமம். ரஷனாத் போஷனாத் சர்வ பித்ரு மாத்ரு குரு பிரபவே நமக. காப்பாற்றுதலாலும் பேணுதலாலும் தந்தை, தாய், குரு எல்லாமான பிரபுவிற்கு நமஸ்காரம்.
அப்பன் என்றும் அன்னை என்றும் ஆரியன் என்றும் உனையே செப்புவதும் உன் நிலையின் சீர்கான் பராபரமே. ஸ்ரீ தாய்மான சுவாமிகள் பராபரக்கன்னியில். 788வது நாமம். ராகத்வேஷ வியுக்த ஆத்மனே நமக. விருப்பு வெறுப்பற்ற ஆத்மாவுக்கு நமஸ்காரம். விருப்பு வெறுப்பின்றி மனிதனால் வாழ முடியுமா? அவ்வாறு வாழ்வதால் லாபம் என்ன? இக்கேள்விகள் எழுவது சகஜமே. விருப்பு வெறுப்புகளுக்கு மூல காரணம் மனமே. பூர்வ ஜென்ம வாசனைகளும் மனத்தின் மூலமாகத்தான் வெளிப்பட வேண்டும். வாழ்க்கையை அனுபவித்தறியாத சிறு குழந்தைகளுக்கும் விருப்பு வெறுப்பு இருப்பதை பூர்வ ஜென்ம வாசனையால் அன்றி வேறு எதனால் விளக்க முடியும்? இந்திரியங்களின் இயல்பு புற உலகிற் செல்வது. புற உலகை பொருள்களை அனுபவிக்க வேண்டும் எனும் ஆசையுடன் பொறிகள் அவற்றை தாவி பற்றுகின்றன. பொருள்கள் துன்பம் தந்தால் பொறிகள் அவற்றை வெறுத்து பின்வாங்குகின்றன. துன்பம் உடனேயும் ஏற்படலாம், காலம் கழித்தும் ஏற்படலாம். இன்றைய இன்பம் நாளைய துன்பமாகவும் மாறலாம். இங்கனம் விருப்பு வெறுப்புகள் இந்திரியங்களின் இயல்பாக அமைந்துள்ளன. அந்த இயல்பை இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆராய்ந்தால் மனம் ஆட்டி வைக்கின்ற பிரகாரம் இந்திரியங்கள் விருப்பு வெறுப்பு வடிவெடுத்து தொழில் புரிவது விளங்கும். ஆகவே இந்திரியங்களை அடக்காமல் விருப்பு வெறுப்பின்றி வாழ முடியாது. மனதை அடக்காமல் இந்திரியங்களை அடக்க முடியாது. மனத்தை அடியோடு அடக்கி வென்றவன் மனவேந்தன். அத்தகையவனது மனம் பெரிதும் ஆத்மஸ்வரூபத்திலேயே நிலைத்திருக்கின்றது. ஆகவே விருப்பு வெறுப்பின்றி வாழ்வதால் கிடைக்கும் லாபம் ஆத்ம லாபமே. 789வது நாமம். ராகா சந்திர சம ஆனனாய நமக. பௌர்ணமி நிலவை ஒத்த முகத்தவருக்கு நமஸ்காரம். 790வது நாமம். ராஜீவ லோச்சனாய நமக. தாமரை கண்ணருக்கு நமஸ்காரம். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।